all, this is Madhumita from Dear Women. இன்னைக்கு நம்ம Dear Womenல பியூட்டிஷியன் டாக்டர் வசுந்தரா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் போடுறேன். இதில் வந்து நான் ஆட் பண்ணுறது கெமோமைல், சாமந்திப்பூ, லாவெண்டர் பூக்களுடைய இதழ்கள். சாமந்திப்பூ வந்து ஹீல் பண்ணி அங்கே இருக்கிற பருக்களை சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து மேலும் அந்த பருக்கள் அதிகமாகாமல் தடுக்கக்கூடியது இந்த டோனர். தூக்கமே இல்லாதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ இட்ஸ் டோட்டலி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டு விதத்துலேயும் இந்த பூக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா. ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் என்ன மாதிரியான டோனர்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஹாட் வாட்டரில் புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா பாயில் ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதை நீங்கள் வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணால் ஆயிலி ஸ்கின்க்கு அது ரொம்ப நல்லது. ஒரு 100 mlக்கு ஒரு 5 ml அந்த ப்ரிசர்வேட்டிவை ஆட் பண்ணாலே போதும். கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ எல்லாம் பிங்க் அண்ட் எல்லோ அண்ட் பர்பிள் எல்லாமே கலந்தது இந்த. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, டைரெக்டாக ஐஸ் க்யூப்ஸை ஸ்கின்னில் யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு யூஸ் பண்ணால் தான் அது பெட்டராக இருக்கும். இந்த டோனரை இந்த மாதிரி மிஸ்ட் பாட்டிலில் போட்டு ஃபேஸ்க்கு மிஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் மாய்ஸ்சரைசர் ரொம்ப தேவை. ஆயிலியாக இருந்தால் கூட மாய்ஸ்சரைசர் ரொம்ப அவசியம். அதனால் ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது ஒரு 2-3 நாள் அவங்க செய்யும்போதே அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பெட்டராக மாறுதுன்றதை அவங்க பார்க்கலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் எல்லாம் மேம். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து எங்களுக்காக என்ன விஷயங்கள் மேம் பண்ணி காட்ட போகிறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு டோனர் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே. டோனர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், பருக்கள் உள்ளவங்களுக்கு டோனர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது வீட்லேயே நம்ம செய்யலாம். எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 100 மேபி 200 ml நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பியூர் வாட்டராக இருக்கணும். ஸோ டிஸ்டில்ட் வாட்டர் கூட எடுத்துக்கலாம், இல்லை மினரல் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நான் போகிறது சில பூக்களுடைய இதழ்கள். ஸோ நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் போடுறேன். அப்புறம் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் பாயிலிங் வாட்டர் தான், ஆனால் கொஞ்சம் ஆறின உடனே போடலாம். ஓகே. இதில் வந்து நான் ஆட் பண்ணுறது கெமோமைல், சாமந்திப்பூ. ஓகே. அதே மாதிரி இதில் ஆட் பண்ணுற இன்னொன்று வந்து லாவெண்டர் பூக்களுடைய இதழ்கள். ஓகே. இது நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் லாவெண்டர் டீன்னு கேட்டால் கூட நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது 3 நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம ஃபேஸை வந்து பிரைட் ஆகும், ஆமாம், எங்காவே காட்டும். ஸ்கின்னை சாமந்திப்பூ வந்து ஹீலிங் நேச்சர். ஸோ இப்போ பரு இருக்குது, அதில் வந்து உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது சரி பண்ணுறதுக்கு, அது ஹீல் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும். ரோஸ் வந்து ரொம்ப மைல்டு, சாமந்திப்பூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும் ஹீலிங் பொறுத்த வரையில். ஓகே. ஸோ நமக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. அண்ட் கெமோமைல், அதாவது சாமந்திப்பூ வந்து ஹீல் பண்ணி அங்கே இருக்கிற பருக்களை சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக எண்ணெய் பசை இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும். அதோடு கூட என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் அரோமா ஆயில்ஸ். ஒன்று வந்து லாவெண்டர், இன்னொன்று வந்து நெரோலி. ஸோ இந்த ரெண்டும் பூக்களுடைய எண்ணெய்கள் தான். இதை ஆட் பண்ணலாம். ஸோ இது ஸ்மெல்லுக்காக மட்டும். ஆமாம், ஸ்மெல்லுக்கும் அதோடைய தன்மைகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அது கிடைக்காதவங்க வந்து நார்மலாக அது எல்லாமே செய்யலாம். ஓகே. ஸோ நம்ம கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கத்தாழை ஜெல் வந்து நீங்களே வீட்டில் உங்கள் செடிகளில் இருக்கும், கத்தாழை செடி வச்சுருப்பீங்கள்ல, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் அதை கட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் அந்த கத்தாழை ஜெல்லை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கத்தாழை ஜெல்லும் இருக்குது. ஸோ அது வாங்கி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். விட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலரே மாறிடும். ரோஸோட அந்த கலரும் சாமந்திப்பூடைய கலரும் லாவெண்டரோட கலரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. அது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா இந்த பூக்கள் எல்லாத்துக்குமே நல்ல வாசனை இருக்குது. அதனால் அது வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம், விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகே.
இப்போ இவ்வளோ எம்எல் வாட்டருக்கு வந்து இவ்வளோதான் சேர்க்கணும்னு இருக்கா? நம்ம ஒரு 200 mlக்கு ஒரு கைப்பிடி அளவு 3மே. ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அதோடைய எசன்ஸ் எல்லாமே இதில் இறங்கிடும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ இது ஆயில் ஸ்கின்னுக்காக மட்டுமா இல்லை இது எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகே. எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். ஈவன் ஒரு 15-16 இயர்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு நிறையா ரொம்ப ஆயிலியாக இருக்கும் ஸ்கின். சில பேருக்கு வந்து பருக்கள் ரொம்ப வரும், கை பட்டுடும் அதில், அதனால ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். சில பேருக்கு நெத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், சில பேருக்கு இந்த சீக்ஸில் ஃபுல்லாக பருக்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. நாட் ஓன்லி இந்த போர்ஸை இது க்ளோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மேலும் அந்த பருக்கள் அதிகமாகாமல் தடுக்கக்கூடியது இந்த டோனர். ஸோ இப்போல்லாம் வந்து சீரம் அப்படின்ற பேரில் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். டோனர் வந்து வீட்டில் செய்யக்கூடியது, அதனால அது வீட்லேயே நம்ம செய்யலாம். ஓகே. இப்போ இந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன? லாவெண்டர் வந்து ரொம்ப காமிங், ரிலாக்ஸிங் அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இது போடும்பொழுது நம்ம மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், நல்ல தூக்கம் வரும். இந்த லாவெண்டர் பூக்களை ஸ்மெல் பண்ணாலே ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் காமிங்காகவும் இருக்கிறதுனால தூக்கமே இல்லாதவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ இட்ஸ் டோட்டலி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் 2 விதத்துலேயும் இந்த பூக்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரோஸும் அப்படி தான். இப்போ சில பேருக்கு ரொம்ப டவுனாக டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரோஜா இதழ்களை ஸ்மெல் பண்ண உடனே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும். அதனால ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆன்டி டிப்ரெஸிங், அதனால் அதுவும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கெமோமைல் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங், ரொம்ப காமிங் டவுன். அந்த ஏற்பட்டிருக்கிற தழும்புகள் ஒரு ஏற்பட்டிருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது கெமோமைல். ஸோ இந்த 3 பூக்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் லாவெண்டர் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ரோஜாவையும் சாமந்தி பூ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ லாவெண்டர் கிடைக்கலாம், அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஃப்ளார் யூஸ் பண்ணலாம்? அதுக்கு பதில் ஜாஸ்மின் யூஸ் பண்ணலாம். ஜாஸ்மின் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல வாசனை உள்ள ஜாஸ்மின் கொஞ்சம் ஃபியூ பெட்டல்ஸ்க்கு ஒரு கைப்பிடி அளவு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லாவெண்டர் இல்லைன்னா பரவாயில்ல. ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து ஸ்கின் கேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டனே வந்து இந்த டோனர் தான். ஆனால் எந்த ஸ்கின் டைப்புக்கு என்ன டோனர் யூஸ் பண்ணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் என்ன மாதிரியான டோனர்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் கியூக்கம்பர் ஒரு ரொம்ப நல்ல டோனர். ஸோ வெள்ளரிக்காய் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ண உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லைட்டாக பாயில் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு அதை எடுத்து ஃபேஸ்க்கு டோனராக யூஸ் பண்ணலாம். அது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். நாட் ஓன்லி ஆயிலி ஸ்கின், ஈவன் ட்ரை ஸ்கின்க்கு கூட அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதினா இலைகளை போட்டு அது ஒரு டோனர் நம்ம தயாரிக்கலாம். இதே மாதிரி ஹாட் வாட்டரில் புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா பாயில் ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அதை நீங்கள் வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணால் ஆயிலி ஸ்கின்க்கு அது ரொம்ப நல்லது, பருக்களுக்கும் அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்களுக்கு புதினா யூஸ் பண்ணலாம். மெயினாக மின்ட் டோனர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு, கியூக்கம்பர் டோனர் எல்லாருக்குமே, ரோஸ் பெட்டல்ஸ் ரொம்ப நல்ல டோனர், வெறும் ரோஸ் வாட்டர் அது கூட உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ட்ரை டு நார்மல் ஸ்கின் எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ்லேருந்து, சில ஃப்ரூட்ஸ்லேருந்து, அப்புறம் சில பூக்கள்லேருந்து எடுக்கிறது தான் இந்த டோனர். ஓகே. ஸோ அது யாருக்கு என்ன வேணுமோ அது பார்த்து யூஸ் பண்ணலாம். குக்கும்பராக இருக்கட்டும், மின்ட்டாக இருக்கட்டும், 1 or 2 டேஸ்க்கு வந்து அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது கிட்டு போயிடும் இல்லையா? அதை நான் வந்து 1 month or 2 month வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணோன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 days வரையில ஒன்றுமே ஆகாது. பட் இப்போ நீங்கள் வெளியில் வச்சு அதை யூஸ் பண்ணணுன்னா அதுக்கு ப்ரிசர்வேட்டிவை நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஹெர்பல் பேஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் ஒரு 100 mlக்கு ஒரு 5 ml அந்த ப்ரிசர்வேட்டிவை ஆட் பண்ணாலே போதும். அது நிறைய நாள் உங்களுடைய அந்த டோனரை பாதுகாக்கும். பட் நார்மலாக அப்பப்போ ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லது. ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ்ன்றது எப்படியும் அதுக்கும் ஒரு தன்மைகள் இருக்கும். அதனால அது நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இது ரெடி ஆகிடுச்சா? இன்னும் எவ்வளோ நேரம்? ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆகிடுச்சு. அது கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ எல்லாம் பிங்க் அண்ட் எல்லோ அண்ட் பர்பிள் எல்லாமே கலந்தது இந்த. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு 2 drops லாவெண்டர் பூக்களுடைய ஃப்ரேக்ரன்ஸ், அப்புறம் நெரோலின்றது ஆரஞ்சு பூ. ஸோ அதுலேருந்து 2 சொட்டு.
இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாசனை எப்படி இருக்குன்னு. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட்டே வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கே வாங்குறது, எங்கே தான் கிடைக்கும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழம்புவாங்க. இப்போ நம்ம எங்கே மேம் கிடைக்கும்? இது வந்து பூக்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ லாவெண்டர் பூவெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து லாவெண்டர் டீ வாங்கலாம். அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி லாவெண்டர் டீ வாங்கிட்டு அதை பிரேக் பண்ணி அது உள்ளேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் அருமா எண்ணெய்களும் அதே மாதிரி ஸ்பெஷலான பிளேசஸில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அருமா வச்சுருப்பாங்க. இப்போல்லாம் வந்து மால்ஸில் வந்து அருமா ஆயில்ஸ்க்குன்னே தனி ஷாப்ஸ் இருக்குது. ஸோ பாத் ப்ராடக்ட்ஸ், பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் அந்த மாதிரியான இடங்களில், பாடி ஷாப் இந்த மாதிரி இடங்களில் வந்து நிறைய அரோமா எண்ணெய்கள் இருக்கும். லாவெண்டர், ரோஸ், நெரோலி எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஏன்னா அந்த பூக்கள்லேருந்து கிடைக்கிற எண்ணெயும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதனால நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். அந்த மாதிரி கடைகளில் போய் வாங்கலாம். அதுலேருந்து ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ தான் நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதனால் நிறைய கூட நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம அதை மூடி வச்சிடலாம். ஸ்மெல்லே நல்லா இருக்கு. ஆமாம், கொஞ்சம் நேரம் ஆக எவ்வளோ நம்ம லிட்டர் செய்கிறோமோ அதுக்குமே 2 ட்ராப்ஸ். ஆமாம், இல்லை ஆக்சுவலி இப்போ ஒரு 100 mlனா 1 ட்ராப், ஓகே 200 mlனா 2 ட்ராப்ஸ் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 4 ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அவ்வளோதான். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. இன்னும் நிறைய நம்ம ஆட் பண்ணோன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் இருக்கலாம். ஏன்னா ஒரு 1000 பெட்டல்ஸ்லேருந்து எடுக்கிறது 8 சொட்டு. ஸோ அப்போ யூ கேன் இமேஜின் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. ஸோ ரோஸ் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பாட்டிலாக இருக்கும், 8 சொட்டு தான் இருக்கும். ஆனால் அதோட விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அதில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணால் அதுதான் ரோஸ் வாட்டர். ஸோ யூ கேன் இமேஜின் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அதனால் இந்த அளவுக்கு நான் 4 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஐஸ் ட்ரே. அதில் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற இந்த டோனர் வாட்டரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட் அதை வந்து டோனராக வாட்டராகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, இதை நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாத்தில், மஸ்லின் கிளாத் இல்லைன்னா ஒரு லினன் கிளாத்தில் கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல் ஃபேஸ்லையும் நார்மலாக டோனர் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கம்ப்ரெஸ் மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ்லேயும் வச்சுக்கலாம். இது ஆயிலி ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் லிஃப்டிங்க்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி இப்படி மேலே தூக்குறதுனால மசில்லாம் லிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் பல விதத்துலேயும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐஸ் க்யூப்ஸ் வந்து நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சைனஸ் இருக்கவங்கலாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து டோனராகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். ஐஸ் க்யூப் யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ட் பாட்டிலில் அதை ஆட் பண்ணிக்கலாம். டோனரை பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபைன் ஒரு மிஸ்ட்டாக வரும். இது வந்து உங்கள் ஸ்கின்ல படும்போது ஸ்கின் போர்ஸ் மூடும், அதிகப்படியான எண்ணெயெல்லாம் குறையும். ஸோ ஐஸ் க்யூப்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். டோனரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம மதுமிதாக்கே செய்ய போகிறோம். அவங்களோட ஸ்கின்னும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, கொஞ்சம் பிம்பிள்ஸும் இருக்குது. அதனால் இந்த டோனரை அவங்க எப்படி டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கணும் ஃபேஸை. ஸோ கிளென்சிங் மில்க் வந்து ஹெர்பல் பேஸ்ட் கிளென்சிங் மில்க்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவு தான் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா டெய்லி நம்ம ஸ்கின்னுக்கு செய்யணும் அப்படின்றதுனால ரொம்ப அழுத்தியெல்லாம் செய்யாமல் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். சில பேருக்கு நோஸ் மேலே ஓப்பன் போர்ஸ் இருக்கும், பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே எல்லாத்தையும் நான் ஃபுல்லாகவே கிளென்சிங் மில்க்கு யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes விட்டுடலாம். அது நல்லா உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு சாஃப்ட் காட்டனால் ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சிடுறேன். ஸோ கிளென்ஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் இருக்கிற டர்ட், டெட் ஸ்கின் செல்ஸ், ஓல்டு மேக்கப் இது எல்லாமே வந்துடும். ஸோ தினமுமே நைட்டில் படுக்க போகும்போது நம்ம இந்த மாதிரி கிளென்ஸ் டோன் நைட் க்ரீம் ஒரு கிளென்ஸ் டோன் மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு படுத்தோன்னா ஸ்கின் வந்து இன்னும் நல்லா கிளியராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுடைய ஓல்ட் மேக்கப் எல்லாமே வந்துடுச்சு. ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஐ மேக்கப்பை ரிமூவ் பண்ணலாம், லிப் மேக்கப்பை ரிமூவ் பண்ணலாம். கண்ணு மேலே ஏதாவது மேக்கப் போட்டிருந்தா ஜஸ்ட் சாஃப்டாக அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிப் மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஃபுல்லாக வந்துடும். நைட்டில் கண்டிப்பாக லிப் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஐ மேக்கப்பும் சரி. அடுத்ததாக நான் ஐஸ் க்யூப்ஸ், இந்த ஃப்ளவர் டோனரை ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன்ல, அதால் ஃபேஸில் நான் நல்லா டேம்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் ஓகேயா? ஓகே. அப்படியே டைரெக்டாக ஐஸ் க்யூப்ஸை ஸ்கின்ல யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு யூஸ் பண்ணால் தான் அது பெட்டராக இருக்கும். இல்லைன்னா ஸ்கின் வந்து ரொம்ப தாங்க முடியாது அந்த லெவல் ஆஃப் சில்னஸ். இப்போ மெயினாக உங்களுக்கு வந்து இந்த சீக்ஸ் ஏரியாவில் தான் போர்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ அங்கே நான் வந்து இந்த ஐஸ் க்யூப்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் செய்கிறதுக்குள்ளே நல்லா கிளியராக இருக்கும். நார்மல் வாட்டரை விட இந்த டோனர் கலந்த இந்த ஐஸ் க்யூப்ஸ் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். சம்டைம்ஸ் கியூக்கம்பரில் செய்யலாம், சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் செய்யலாம், புதினாவில் செய்யலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். சப்போஸிங் அவங்களுக்கு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த டோனரை இந்த மாதிரி மிஸ்ட் பாட்டிலில் போட்டு ஃபேஸ்க்கு மிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஆஃப்டர் அ வெரி டயர்ட் டே நம்ம வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த டோனரால் மிஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும். அதனால் இது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஸ்கின், ஈவன் ஃபார் த மைண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் அரும எண்ணெய்கள் கலந்துருக்கிறதுனால. ஸோ இது செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் இதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் போகலாம். ஸோ ரொம்ப கம்மியான அளவு தான், ஜஸ்ட் இந்த அளவு தான் மாய்ஸ்சரைசர் தேவை. கொஞ்சமாக எடுத்து ஒரு ஜென்ரலாக ஒரு மாய்ஸ்சரைசர் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன், க்ரீம் கிடையாது, லோஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி ஜென்டலாக மேலேருந்து கீழே எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் மாய்ஸ்சரைசர் ரொம்ப தேவை. ஆயிலியாக இருந்தால் கூட மாய்ஸ்சரைசர் ரொம்ப அவசியம். அதனால் ஒரு லைட் மாய்ஸ்சரைசர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருக்க போகிறாங்க, ஒரு ஆஃபீஸுக்கு உள்ளே இருக்க போகிறாங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டீன் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவங்க வெயிலில் போக போகிறாங்க அப்படின்னா கொஞ்சமாக சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் நான் வந்து இந்த கொஞ்சமான ஒரு அளவு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டாட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜென்டலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது ஒரு 2-3 நாள் அவங்க செய்யும்போதே அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பெட்டராக மாறுதுன்றதை அவங்க பார்க்க முடியும். ஸோ இது பேர் லேயரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபஸ்ட் கிளென்ஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் டோனர் ஐஸ் க்யூப்ஸில் மிஸ்டில் கொடுத்தோம், அதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம்,
அதுக்கும் மேலே சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான லேயரிங் பண்ணியிருந்தோன்னா ஸ்கின் வந்து கரெக்டாக அதை அப்சார்ப் பண்ணிக்கும். நல்ல ஒரு சேஞ்சை நம்ம சீக்கிரமே பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கையால் ஃபேஸை தொடாமல் இருக்கிறது தான். ஸோ கையில் தொட்டு தொட்டு நிறைய மார்க்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் கையால் ஃபேஸை தொடாதீங்க. இப்போவே ரொம்ப அந்த ரெட்னஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கிறத பார்க்கணும். ஏன்னா அங்கே இருந்த பருக்களுடைய தழும்புகள் ரெட்டாக இருந்தது. இப்போ அந்த ரெட்னஸ் போன இடம் தெரியல. இந்த மாதிரி தான் நீங்களும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று செய்ய வேண்டியது. எப்படி ஒரு டோனரை வீட்டில் இருந்தே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத வசுந்தரா மேம் நம்மளுக்காக காட்டினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் a lot.